ஆரம்பம்னு ஒண்ணு இருந்தா முடிவுன்னு ஒண்ணு நிச்சயமா இருக்கும் இல்லையா? அப்படி இப்ப வரைக்குமே இது முடிவா இல்ல ஆரம்பமானு தெரியாத ஒரு விஷயம் தான் நம்ம பிரபாகரனோட மரணம். கிட்டத்தட்ட பல இலங்கை ராணுவ வீரர்களோட பல நாள் திட்டம் அப்படின்னு சொல்றதை விட பல நூறு தமிழ் மக்களோட மரணங்களுக்கு கொடுத்த கடைசி பலின்னு சொன்னா ரொம்ப சரியா இருக்கும். மே 18, 2009 வருஷம் இலங்கையில இருந்த எல்லா பதிப்பகத்துல இருந்தும் வெளியான அத்தனை பத்திரிகையிலயுமே தலைப்பு செய்தி வேலு பிள்ளை பிரபாகரன் அப்படிங்கிறவரோட மரண செய்தியா தான் இருந்துச்சு. அவரோட மரணத்தை பத்தி பல பதிப்புகள் வந்திருக்கு. அதுல ஒரு பதிப்பகம் சொன்ன செய்திப்படி ராணுவ வீரர்கள் கிட்ட இருந்து அவங்க அமைப்போட சேர்ந்து தப்பிக்க முயற்சி பண்ணப்போ அவரை கொல்லப்பட்டிருக்கலாம். ஏன்னா அந்த இடத்துல கிட்டத்தட்ட 2 மணி நேரம் 2 குழுக்களுக்கும் நடுவுல துப்பாக்கி சூடு நடந்துகிட்டு இருந்துச்சு. அந்த டைம்ல சிங்கள ராணுவம் அவங்க வேன் மேல குண்டு வீசிருக்காங்க. அதுல அவர் இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லிருக்காங்க. இன்னொரு பதிப்புல என்ன சொல்லிருக்காங்கன்னா, பிரபாகரன் இலங்கை படை போட்டிருந்த தடை எல்லாத்தையும் உடைக்க ட்ரை பண்ணிருக்காரு. அதனால அவங்க ஆட்கள் கூட சேர்ந்து சண்டை போட்டு இறந்திருக்காருன்னு சொல்றாங்க. அதே மாதிரி இன்னொரு பத்திரிகையில பிரபாகரன் தற்கொலை பண்ணிக்கிட்டாரு அப்படின்னு சொல்லிருக்காங்க. இப்போ ரீசெண்டா ஒரு பத்திரிகையாளர் எழுதின விஷயத்துல செவ்வாய்க்கிழமை விடியறதுக்கு முன்னாடியே அவருடைய உடலை கண்டுபிடிச்சாங்க. அவரோட உடலுக்கு பக்கத்துல அவரை காப்பாத்த ட்ரை பண்ண 6 பேரோட உடலும் இருந்துச்சு. பிரபாகரனோட வாயில துப்பாக்கி சூடு பட்டதுக்கான ஆதாரம் இருந்துச்சுன்னு சொல்லிருக்காரு. அது மட்டும் இல்லாம பிரபாகரன் ராணுவத்தால பிடிக்கப்பட்டு அதுக்கப்புறம் அவரை தூக்குல போட்டாங்க. கண்டிப்பா அவரை சித்திரவதை பண்ணிதான் கொலை பண்ணிருப்பாங்க அப்படின்னு இந்தியன் எக்ஸ்பிரஸ் செய்தி வெளியிட்டிருக்காங்க. ஆனா அது இல்லன்னு சொல்லி இலங்கை அரசாங்கம் அந்த செய்தியை மறுக்கவும் செஞ்சிருக்காங்க. நெடுமாறன் இப்போ ரீசெண்டா அவரை பத்தி எழுதின அறிக்கையில உண்மையாவே என்னதான் நடந்திருக்கும் அப்படின்னு கொஞ்சம் கிளியரா புரிஞ்சுக்க முடியுது. மே 2009 வருஷம் தமிழ் ஈழ விடுதலை புலிகளோட முடிவா இருக்கும்னு யாருமே நினைச்சிருக்கவே மாட்டாங்க. ஆனா அது ஒரு இரக்கமற்ற செயலாதான் இலங்கை தமிழ் மக்கள் இப்ப வரைக்கும் பாக்குறாங்க. கிட்டத்தட்ட 26 வருஷமா நடந்த ஒரு மோதலோட பயங்கரமான தோல்வியாவும் சொல்லப்பட்டு வருது. அவரை ஏன் கொன்னாங்க? இதெல்லாம் எங்க ஆரம்பிச்சுச்சு? இலங்கை அரசாங்கத்துக்கிட்ட சிறுபான்மையினரான தமிழ் பேசும் மக்கள் எங்களுக்கு தனி நாடு வேணும்னு சொல்லி போராடினாங்க. அப்போ விடுதலை புலிகள் அப்படின்னு சொல்லப்பட்ட தமிழ் ராணுவம் கொஞ்சம் கொஞ்சமா அது ஒரு தற்கொலை படையாவே மாறிடுச்சுன்னு சொல்லலாம். அதுல இருந்தவங்க எல்லாரையும் விடுதலை புலிகள்னு சொன்னாங்க. அந்த புலிகள் எல்லாத்துக்கும் தலைவரா பிரபாகரன் இருந்தாரு. அவங்க இலங்கை அரசாங்கத்துக்கு எதிராக குண்டு வீச ஆரம்பிச்சாங்க. இந்த யுத்தம் கிட்டத்தட்ட இலங்கையில 1 லட்சத்துக்கும் மேற்பட்ட உயிர்கள் போறதுக்கு காரணமா அமைஞ்சிச்சுன்னு கூட சொல்லலாம். இந்த அமைப்பை அழிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ண இலங்கை அரசாங்கம் அவருக்கு தூக்கு தண்டனை கொடுத்திருக்காங்க. கிட்டத்தட்ட மே 28ஆம் தேதி பிரபாகரனோட சேர்ந்து இன்னும் 50,000 பேர் இறந்துட்டதா ராணுவம் அறிவிச்சாங்க. அவங்க சொன்ன அறிக்கைப்படி லக்கூன் கடற்கரை வழியா அவங்க எல்லாரும் தப்பிக்க ட்ரை பண்ணிருக்காங்க. அதனால ராணுவ வீரர்களால சுட்டுக் கொல்லப்பட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம ராணுவ வீரர்களோட கால் அடியில அவரோட உடல் கிடக்கிற மாதிரி புகைப்படம் எல்லாம் வெளியிட்டிருக்காங்க. அவர் மட்டும் இல்ல, அவரோட மூத்த பையன் சார்லஸ் ஆண்டனி ராணுவத்தோட தாக்குதல் நடத்தி அதுக்கு முந்தின நாளே இறந்துட்டதாகவும், அவங்க மட்டும் இல்லாம அவரோட மனைவி, மகள், அப்புறம் அவரோட கடைசி குழந்தை எல்லாருமே துப்பாக்கி சூடால இறந்து போயிட்டதாகவும், அவங்க உடல் எல்லாத்தையும் இலங்கை அரசாங்கம் மீட்டதாகவும் அவங்க பக்கத்துல இருந்து தெரிவிச்சிருக்காங்க. 2002 பிப்ரவரி மாசம் விடுதலை புலிகளும் இலங்கை அரசாங்கமும் போர் நிறுத்தம் ஒப்பந்தத்துல சைன் பண்ணி இனிமே போர் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிருந்தாங்க. அப்படி இருக்கிறப்போ அது எல்லாத்தையும் மீறி எப்படி 2009ல அப்படி ஒரு துப்பாக்கி சூடு நடந்துச்சு? அடுத்து ஏன் பிரபாகரனுக்கு தூக்கு தண்டனை கொடுத்தாங்க? இது எல்லாத்துக்கும் காரணம் தான் என்ன? அவரோட இறப்பு இப்ப வரைக்குமே மர்மமா தான் இருக்கு. அதுக்கு என்ன காரணம்? யார் இந்த பிரபாகரன்? அவருக்கும் இலங்கை நாட்டுல நடந்த அந்த உள்நாட்டு போருக்கும் என்னதான் சம்பந்தம்? விடுதலை புலிகள் அப்படிங்கறது ஒரு அமைப்பா, இல்ல இலங்கை அரசு சொல்ற மாதிரி அதுவும் ஏதாவது தீவிரவாத அமைப்பா, இல்ல ஒடுக்கப்பட்ட தமிழ் மக்கள் உரிமைக்காக அவங்களோட உயிரை கூட விட்டுட்டு போற கிளர்ச்சியாளர்களா? இந்த கேள்விக்கெல்லாம் பதில் தெரியணும் அப்படின்னா நீங்க கண்டிப்பா அடுத்தடுத்த எபிசோட்ஸ் மிஸ் பண்ணாம கேட்டுதான் ஆகணும். இப்ப வாங்க நாம முதல் எபிசோடுக்கு போலாம்.